சரி நம்மளும் கூட்டமாக நிற்கிறாங்களே, நம்ம போய் எட்டி பார்ப்போமேன்னு எட்டி பார்த்தாள் நான். அப்போ எட்டி பார்த்தாள் தான். அதுலேருந்து நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில். புக்கு படிக்கிறவனே பைத்தியக்காரன் சொல்கிறாள் நான். புக்கு படிக்கிறவங்களே பைத்தியக்காரன் ஆள் அப்படி சொன்ன ஆள். அந்த நாடகத்தில் வந்து ஒரு 4 பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. 4 பேருக்குமே ஒவ்வொரு வசனம் இருக்குமா? அவங்கவுங்களுக்கும் ஒரு வசனம் இருக்கும், அவங்கவுங்க ஒவ்வொரு வசனம் இருக்கும். இது நீ பேசு, அடுத்தது நான் இதை பேசுகிறேன், அடுத்தது இதை பேசுகிறேன், ஒவ்வொரு வசனம் இருக்குமா? அப்படி பேசும்போது யாராவது ஒருத்தவங்க அவங்கள பேச வேண்டிய வசனத்தை மறந்துட்டாங்க, இல்லை தப்பாக பேசிட்டாங்கன்னா, நான் என்னுடைய மனைவி இப்படி தான் இருக்கணும், என்னுடைய புருஷன் வந்து இப்படி தான் இருக்கணும், என்னோட மகள் இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு எது ரைட்டுன்னு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு எது தப்புன்றது எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எஸ், கரெக்ட், உங்களுக்கு தெரியும். செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இந்த வழின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸோ அந்த மாதிரியான அதை போயிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, முடிஞ்சிச்சு. ஃபேமிலியில் ரியாக்ட் பண்ணீங்க, முடிஞ்சிச்சு. அந்த உறவு பாதிக்கப்படும். எந்த உறவாக இருந்தாலும் சரிதான். ஸோ உங்களுடைய உணர்ச்சிகளை திறம்பட கையாள்வதற்கு இப்போ நான் சொல்கிறேன், உங்களோட ஏஜ் வந்து உங்களோட வயசு உங்களுடைய பாடிக்கு மட்டும்தான். ரைட்டா? இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஏஜ்? துக்கமான ஒரு வீட்டில் போகணும்னா சொல்லுவாங்க, என்ன மனுஷன் வந்து நல்லா சம்பாரிச்சாரு, நல்லா வாழ்ந்தாரு, என்னத்தை எடுத்துகிட்டு போனார், இவ்வளோ ஒருத்தனை இருக்குது, 4-5 வீடு, இவ்வளோ சொத்து, என்னத்தை எடுத்துகிட்டு போனார், என்ன ஒன்றுமே? அப்போ சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். உண்மையா? முதல்ல இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், ட்ரஸ்டீஸில் இருக்கிறவங்களுக்கும், இந்த எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும் உங்களுக்கு. இந்த எண்ணம் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு, எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எல்லாமே எண்ணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய கர்மாவும் எண்ணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விழாவை ஏற்படுத்தி அற்புதமாக பல பேருக்கு பல விஷயங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைக்காக இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தேவையும் கரெக்டாக நிறைவேறியிருக்கும். ரைட்? அதுதான் இதோட பியூட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட நேம் ரத்னவேல். நான் இந்த புத்தா சியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கோவிட் டைமில் நிறைய பிரச்சனைகள் வீட்டில், ஒய்ஃப் கூட சண்டை. போய் கேட்பேன், நான் என்ன சொல்லுவேன், 6 மாதத்தில் நான் வந்து ஒரு புது ரத்னவேலாக மாறி காட்டுறேன்னு. எதையா ட்ரை பண்ணுவேன், அதை ட்ரை பண்ணுவேன், இதை ட்ரை பண்ணுவேன். 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியாது. திருப்பி எங்கே ஆரம்பித்தனோ அங்கே போய் தான் நிற்பேன் நான். கடைசியில் அவங்களும் என்ன நினைச்சாங்க, இவங்க மாற போகிறது கிடையாது, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டான். இந்த கேஸு அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது லைஃப். அப்போ தான் வந்து பெரும்பாலும் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், போய் பார்ப்போம். அந்த மாதிரி தான் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு 40 நாள் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சந்திரா சார் வந்து எடுத்தார் ப்ரோக்ராம். சரி நம்மளும் கூட்டமாக நிற்கிறாங்களே, நம்ம போய் எட்டி பார்ப்போமேன்னு எட்டி பார்த்தாள் நான். அப்போ எட்டி பார்த்தாள் தான். அதுலேருந்து நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில், ஒவ்வொரு படிப்படியாக அந்த மாற்றங்கள் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் மாற ஆரம்பித்தேன். ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்குமே அன்றைக்கி அது போட்ட அடித்தளம் தான். புக்கு படிக்கிறவனே பைத்தியக்காரன் சொல்கிறாள் நான். புக்கு படிக்கிறவங்களே பைத்தியக்காரன் ஆள் அப்படி சொன்ன ஆள். ஒரு 6 மாதத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் சரி நம்மளும் புக்கு படிங்கன்னாங்க. புக்கு படிக்கணும், நம்ம ஏற்கனவே 3/4 மணி நேரம் டைம் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் பண்ணுறதுக்கே டைம் இல்லை, இதில் வேறு புக்கு வேறு படிக்கணுமா? சரி ஓகே படி பார்ப்போம். சரி இப்போ ஓகே புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தாலே புக் கிளப்பில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஜூம் காலில் வீடியோவில் வரவே மாட்டேன், நான் வீடியோவில் வர மாட்டேன். எப்பயுமே வந்து பின்னாடி சீட்டு தான். வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, நான் என்னானாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளும் பேசலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. புக் கிளப்பில் ஸ்பீக்கரு, ஓகேங்களா. அடுத்த ஒரு 6 மாதத்தில் புக் கிளப்பு கோஆர்டினேட்டரு, அடுத்தது புக் கிளப்பை எடுத்துகிட்டு போகிற எல்லா ஸ்பீக்கர் கூடயும் இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அந்த இதில் இருந்தேன், நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கே இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விவேக் சொல்லுவார் பார்த்தீங்களா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், அப்படி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இங்கே ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்குது. அந்த நாடகத்தில் வந்து ஒரு 4 பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க.
நாலு பேருக்குமே ஒவ்வொரு வசனம் இருக்குமா? அவங்கவுங்களுக்கும் ஒரு வசனம் இருக்கும், அவங்கவுங்க ஒவ்வொரு வசனம் இருக்கும். இது நீ பேசு, அடுத்தது நான் இதை பேசுகிறேன், அடுத்தது இது பேசுகிறேன், ஒவ்வொரு வசனம் இருக்குமா? அப்படி பேசும்போது யாராவது ஒருத்தவங்க அவங்கள பேச வேண்டிய வசனத்தை மறந்துட்டாங்க, இல்லை தப்பாக பேசிட்டாங்கன்னா அடுத்து வரவங்க வந்து அந்த வசனத்தை கரெக்ட் பண்ணணுமா, இல்லை சரியாக பேசணுமா? அவங்களோட வசனத்தை பேசணுமா? சொல்லுங்கள். சரி பண்ணணும். அவங்களுடைய வசனத்தை மட்டும்தான் பேசணுமா, இல்லை அவங்க தப்பாக பேசின வசனத்தை போய் கரெக்ட் பண்ணணுமா? கரெக்ட் பண்ணணும். அவங்களோட வசனத்தை பேசணும். நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா இதை நான் பேசிட்டேன். வேறு. ஸோ ஒரு நாடகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த கதாபாத்திரத்தில் வந்து எடுத்து நடிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கும் ஒரு வசனம் இருக்குது. அந்தந்த வசனத்தை அவங்கவுங்க பேசணும். அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க பேசின தப்பாக பேசிட்டாலோ, இல்லை தப்பாக வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ, தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை போய் கரெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட வசனத்தை தப்பாக பேசிட்டாலும் பரவாயில்ல, இவங்களோட வசனத்தை கரெக்டாக பேசுனாங்கன்னா அந்த நாடகம் ஸ்மூத்தாக போயிடும். கரெக்டாக? அப்போ இவங்க போய் அவங்கள போய் கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அந்த நாடகம் எப்படி இருக்கும்? கியாட்டிக்காக இருக்கும், கண்ணம்னா இருக்கும், நாடகமே பார்க்க முடியாது. ரைட்டா? இவங்க போய் உட்காந்து நீ பேசுனது தப்பு, அப்படி பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும், இந்த வசனம் தானே பேசணும், அவங்க போய் அங்கே போய்க்கூடாது. சரி, ஓகே, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, நீமான் பேசு அடுத்த வசனத்தை. ரைட்? அப்படியே இங்கே வருவோம். நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நம்மளுடைய நாடகம் மாதிரி தான். அவங்கவுங்க ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடத்துகிறாங்க. வந்து கணவனாகவும் மனைவியாகவும் பிள்ளையாகவும் ஒரு மகளாகவும் மருமகளாகவும் மாமியாராகவும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு இது நம்ம நடிச்சுட்டு இருக்கிறோம். அதில் உங்களுடைய வசனத்தை மட்டும்தான் நீங்கள் பேசணும். அடுத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, அடுத்தவங்க இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் கரெக்ட் பண்ணிருக்கக்கூடாது. நான் என்னுடைய மனைவி இப்படி தான் இருக்கணும், என்னுடைய புருஷன் வந்து இப்படி தான் இருக்கணும், என்னுடைய மகள் இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு எது ரைட்டுன்னு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு எது தப்புன்றது எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எஸ், கரெக்ட், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஒரு சோல், ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா வந்து இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சுன்னு இருக்குது. யார் நடிக்கிறாங்க? இந்த எல்லாமே கதாபாத்திரம் யார் நடிக்கிறாங்க? இந்த ஆன்மா நடிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிட்டு இருக்குது. ரைட்டா? நீங்கள் போயிட்டு ரைட், உங்களுக்கு தெரியும் இது அவங்களுக்கு ரைட்டு, இது பண்ணக்கூடாது, இந்த தப்பு செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இந்த வழின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் மீறி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கணத்தில் இந்த எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். நான் ஒருத்தவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி தான் இவங்க கேட்கணும், இவங்க சொல்கிற மாதிரி தான் எப்படி கேட்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரணும்னா உங்களை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எது இந்த சுச்சுவேஷனில், இந்த கணத்தில் சரியான சிந்தனை எது, என்னுடைய நடத்தை எது சரியாக இருக்குது, அதை மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸில் இருக்கணும். ஒருத்தவங்க வந்து உங்களை திட்டுறாங்க, ஒரு குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு இதில் நடக்குது அப்படின்னா அந்த கணத்தில் இந்த டைமில் நான் என்ன பேசணும், என்ன வார்த்தை பயன்படுத்தணும், என்ன சிந்தனை, பெஸ்ட் தாட், வாட் இஸ் த பெஸ்ட் தாட் இன் தி சிச்சுவேஷன் டு டாக் டு திஸ் பர்சன் ஸோ தட் திஸ் பர்சன் கேன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீக்கிங் ரைட் லைன்ஸ். அவங்களோட வசனத்தை சரியாக பேசுறதுக்கு நீங்கள் சரியாக பேசுனீங்கன்னா உங்களுடைய சரியான வசனம் அவங்களுடைய சரியான வசனம் பேச வழிவகுக்க செய்யும். அதாவது நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா, சரியான வார்த்தைகளும் சரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களும் அது சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் போயிட்டு அடுத்தவங்களை மாற்ற வேணும்னு அவசியமே கிடையாது. உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், இந்த சிச்சுவேஷனில் இந்த கணத்தில் நான் என்ன செய்யணும், நான் பேசணுமா, உள்ளே நீங்கள் கேட்கணும், நான் இப்போ என்ன பேசணும், உள்ளே நீங்கள் கேட்டாலே பதில் வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இந்த டைமில் நான் இதை பேசணுமா, இதை நான் பேசினா இந்த வார்த்தையை நோட்டீஸ் பார்ப்பீங்க, கொடுப்பாங்க, தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தைகள் நோட்டீஸ் மாதிரி தூக்கி போட்டுணுமா இல்லை உள்ளே எடுத்து யூஸ் பண்ணணுமா, அதை நீங்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். இந்த டைமில் இதை நான் பேசணுமா, இந்த டைம் இந்த சிச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். அந்த கன நேரத்தில் அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது விழிப்புணர்வு இருக்கணும். உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் மகளோ மருமகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா பதிலுக்கு என்ன சமையல் பண்ண நீமான்னு ஒன்றும் இல்லை, உப்பும் இல்லை, காரமும் இல்லை, ஏதோ ஒன்று திட்டுறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சமைச்சு போடுறதே பெரிய விஷயம், இதில் வேறு இதெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி, கேட்குறாங்களா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணுமா, நான் பேசணுமா இந்த இடத்துல, நான் இது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுமா, இந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு வரணும். இந்த விழிப்புணர்வு எப்படி வரும்? மெடிடேஷன், தியானம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக விழிப்புணர்வு வரும். எமோஷ்னல் கோஷன்ட்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தைகள். இன்றைக்கி கார்ப்பரேட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி
எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐக்யூ ஐக்யூ இருக்குது, ஐக்யூ வேணும், இந்த பால் குடிச்சிங்கன்னா ஐக்யூ இவ்வளோ தூரம் வளரும், ஐக்யூ மட்டும்தான் பேசுனாங்க. இப்போ என்ன சக்ஸஸ்ஃபுல் ஒருத்தன் கார்பரேட்லேயும் சரி வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எமோஷனல் கோஷன் சொல்லக்கூடிய இக்யூ இருக்கணும். எமோஷனல் கோஷன் என்ன, எந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வந்தாலும், உணர்ச்சிகரமாக இருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலைகளும், அதை நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துகிற தன்மையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஓகே, நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம கூட வேலை பார்ப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, அது பண்ணுவாங்க, பட் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரியான அது போயிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, முடிஞ்சிச்சு. ஃபேமிலியில் ரியாக்ட் பண்ணிங்க, முடிஞ்சிச்சு, அந்த உறவு பாதிக்கப்படும். எந்த உறவாக இருந்தாலும் சரிதான். ஸோ உங்களுடைய உணர்ச்சிகளை திறம்பட கையாள்வதற்கு விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அவேர்னஸ், விழிப்புணர்வு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் நடந்துக்கிற விதம், யோசிக்கிற விதம் எல்லாமே விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபோக்கஸ், உங்களை மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவங்க, நான் ஹஸ்பண்டை மாற்றுறேன், என்னுடைய மனைவியை மாற்றி காட்டுறேன், என்னுடைய மகளை மாற்றுறேன், இதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மாற்றுங்க. அதை மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட இது. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். 4 தடவை திட்டுவாங்க, என்ன இவ்வளோ தூரம் பேசுகிறேன், கம்முன்னு இருக்கிறாங்களே இவங்கம்மான்னு, எதுவுமே இல்லையே, சரி ஓகே விடுங்க, ஸ்லோவாக அந்த சேஞ்ச் வரும். 4 தடவை 5 தடவை 6 தடவை 7 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக வரும், பொறுமையாக வரும். பட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து, ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா பேஷன்ஸ் கற்றுக்கணும், பொறுமை. இப்போ நான் சொல்கிறேன், உங்களோட ஏஜ் வந்து உங்களோட வயசு உங்களுடைய பாடிக்கு மட்டும்தான். ரைட்டா? இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஸோ வயதுன்றது கிடையாது, இந்த உடம்புக்கு மட்டும்தான் இது. ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஜாதகம் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஜாதகம் யாருக்கெல்லாம் ஜாதகம் இருக்குது எழுதியிருப்பாங்க. பிறந்த உடனே ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த குழந்தை அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே வந்த உடனே ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அப்போ எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த குழந்தை இப்படிலாம் பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இந்த குழந்தை இந்த இது வந்து ரொம்ப டஃப்பான பீரியடு, ரொம்ப கஷ்டம், 7 சனி அந்த சனி இது அப்படின்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை எந்த ஒரு கர்மமும் பண்ணலையே, அப்போ தானே வந்திருக்குது. எப்படி வந்துச்சு? யாருக்கு வந்தது? அந்த 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 ஜாதகம்ன்றது அந்த குழந்தைக்கா, அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கா? அந்த குழந்தை எந்த ஒரு கர்மமும் பண்ணலையே, அப்போதானே வந்து குழந்தை பிறந்திருக்குது, அதுக்குள்ள அந்த ஆத்மா உள்ள வந்திருக்குது. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே, எப்படி அதுக்கு வந்து இந்த இது டஃப்பான பீரியட்னு எப்படி சொல்லும்? ஸோ அந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி, நம்ம பெரும்பாலும் இந்த துக்கமான ஒரு வீட்டில் போகணும்னு சொல்லுவாங்க, என்ன மனுஷன் வந்து நல்லா சம்பாரிச்சார், நல்லா வாழ்ந்தார், என்னத்தை எடுத்துகிட்டு போனார், இவ்வளோத்தனம் இருக்குது, 4-5 வீடு, இவ்வளோ சொத்து, என்னத்தை எடுத்துகிட்டு போனார், என்ன ஒன்றுமே, அப்போ சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். உண்மையா? ஸோ ஒன்றுமே கொடுத்துட்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலன்றது வந்து இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான். ஆனால் உண்மை என்னன்னா, போகும்போது என்ன இருக்குது? சரி, இப்படி இன்னும் எல்லாரும் வந்து ஒரு 2 கை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லிஸ்ட்டு போடுங்க, போகும்போது எதெல்லாம் விட்டுட்டு போவோம்? ரைட் சைடில் இருக்கிறது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது. என்னென்னலாம் விட்டுட்டு போவோம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய பதவி, பணம், சொத்து, வேற உங்களோட உடல் எல்லாத்தையும் விட்டு போகிறீங்க. லெஃப்ட் சைடில் என்ன எடுத்துகிட்டு போவீங்க? உங்களுடைய கர்மா, உங்களுடைய சன்ஸ்கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஆனால் எது போகுது முக்கியமோ? எதுக்கு கொடுக்கணும்? இதுக்கு கொடுக்கணும். ஆனால் இதுக்கு கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும், இன்னிலேருந்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கிற இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் இதுக்கு அச்சீவ் பண்ணுங்க. என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாமே அச்சீவ் பண்ணுங்க. ஆனால் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. கோபமாகவும் டென்ஷனாகவும் அடுத்தவங்களை திட்டின்னு போயிட்டு ஒரு அந்த இதில் பண்ணக்கூடாது, கர்மாவை எடுத்துட்டு. ஸோ அந்த ஒரு இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் அந்த வாழ்க்கையை எடுத்துட்டு, அதே சமயத்தில் ப்ரியாரிட்டி இதில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபோக்கஸு உங்களை இருக்கணும். நீங்கள் டெய்லியும் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். மெடிடேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து அன்றைக்கி நாளை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பமோடு இருக்கணும். புக்கு படிக்காமல் இருக்கக்கூடாது அன்றைக்கி நாள்.
சஜ்ன சாங்கத்தியம் இல்லாமல் அந்த நாள் முடிவடையக்கூடாது. இந்த 3 விஷயம் இல்லாமல் உங்களுடைய இருக்கக்கூடாது. ஸோ ஸ்வதர்மா, பரதர்மா. ஸ்வதர்மா ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் உங்களை தான் ஃபோக்கஸ். நான் இங்கே நல்லா இருந்தால் தான் சுற்றி இருக்கிறவங்கள நான் சேர்த்துக்க முடியுமோ, நல்லா பார்த்துக்க முடியும். நானே இங்கே நல்லா இல்லை அப்படின்னும் போது நான் மட்டும் போய் அங்கே என்ன பண்ண முடியும்? இங்கே நெருப்பு பற்றிட்டு எரியுது, தண்ணி எடுத்து நான் போய் அங்கே அணைக்க முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே தான் அணைக்கணும். நான் இங்கே அணைச்சி இங்கே நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் அங்கே போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியும். ரைட்? ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் இதில் நிறைய சேலஞ்சஸ் வரும். என்ன இந்த மனுஷன் எந்த நாள் மெடிடேஷன் உட்காந்துக்கிறாரு, என்னம்மா நீ இது சமைக்காமல் மெடிடேஷன் உட்காந்துக்கிற, என்ன இது உங்கள் தியானமாக எங்கே போயிட்டு வந்தாங்க, அதுலேருந்து பார்த்தா என்னமோ யாரோ ஒருத்தர் அங்கே போய் மைக்கு பிடிச்சி சொல்லிட்டாராம், அதுலேருந்து வந்து பார்த்தா என்னமோ அதே மெடிடேஷன் வந்து புக்கு படிக்குது, எல்லாமே வரும். பொறுமையோட வாழ்க்கையில் இருக்கணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.